ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஸ்ரீயோம். நாம் கண்ணனின் கதைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? நாம் கண்ணன் பகவத்கீதை சொன்னான் என்று நமக்கு தெரியும். கண்ணன் பகவத்கீதை சொன்னார். ஆனால் அவர் கீதை சொல்படி நடந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் அவர் வாழ்க்கையே ஒரு கீதையாகும். ஆமாம், உண்மையில் பார்க்க போனால் அவர் வாழ்க்கைதான் நமக்கு கீதை. அதுதான் ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. எப்படி? இங்கே பார்த்தால் பிள்ளைகளுடன் பிள்ளைகளாக இருந்தார். அப்படி என்றால் பிள்ளைகளுடன் அன்பாகவும் அவர்களுக்கு இணையாகவும் அவர்களுக்கு ஏற்றாற்போலும் விளையாடி கொண்டும் சந்தோஷமாகவும் இருந்தார். அடுத்தது பார்த்தால் தாயிடம் தாய்க்கு தான் ஒரு சேயாக, தாய்க்கு எப்படி ஒரு செய் இருக்க வேண்டுமோ அப்படி யசோதையிடம் அப்படி இருந்தார். அடுத்து நண்பர்கள், அக்கம் பக்கம் உள்ள மக்களுடன் அவர் சரிசமமாக விளையாடி சந்தோஷப்படுத்தி எல்லோரையும் ஆதரித்து எல்லோருடனும் அமைதியாக இருந்தார். ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் ஆக இருந்தார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது குசேலனுக்கு நண்பனுக்கு அன்பு முக்கியம், நட்பு அன்பில் சிறந்தது என்பதையும் காண்பித்திருக்கிறார். அடுத்தபடியாக நல்ல கணவனாக மனைவிமார்களுக்கு இருந்திருக்கிறார். அடுத்தபடியாக பஞ்ச பாண்டவர்களுக்கு எப்போதெப்போது என்னென்ன உபதேசம் செய்ய வேண்டுமோ அப்போதெல்லாம் எல்லா உபதேசங்களும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அதுவும் நடந்தது. அடுத்தபடியாக யுத்தத்தில் எல்லோரையும் எது எது நியாயமோ, எது எது தர்மமோ, தர்ம நீதிப்படி எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி காண்பித்தார். அடுத்தபடியாக தனது வந்த வேலை முடிந்தது என்று நினைத்து அந்த வேலை முடிந்தவுடன் அவரவர்களுக்கு என்ன பதவிகள் தர வேண்டுமோ தந்து விட்டு தான் புறப்படுகிறார். அதாவது தான் தனக்கென்று எதையுமே யாசிக்கவில்லை, எதுவுமே தனக்கு வேண்டும் தான் இப்படி என்று நினைக்கவில்லை. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று தன் வாழ்க்கையை ஒவ்வொரு யோகமாக நடத்தி அதை மனிதர்களுக்கு பகவத்கீதை என்று சொல்லியிருக்கிறார். நம்மை பொறுத்தவரையில் அர்ஜுனனுக்கு மட்டும்தானா அவர் பகவத்கீதை சொன்னார்? இல்லை. உண்மையில் பார்க்கும் பொழுது நம் எல்லோருக்குமே அவரது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அதுவே ஒரு பெரிய பகவத்கீதை ஆகும். இந்த முறை நான் அதை பற்றி சொல்கிறேன். பகவான் நமக்கு அவர் வாழ்க்கையை ஒரு பகவத்கீதையாக காண்பிக்கிறார். ஸ்ரீயோம். ஸ்ரீ ஓம் ஸ்ரீ